ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முழங்கால் வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி வலிகளால நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வலியை குறைக்கிறதுக்கு நிறைய விதமான பெயின் கில்லர்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். இயற்கையாவே நமக்கு கிடைக்கிற இந்த ஊமத்தங்காயை வச்சு தயார் பண்ண எண்ணெயை பயன்படுத்தணும்னா ரொம்ப ஈஸியாவே இந்த பெயின்ல இருந்து நம்ம ரிலீஃப் ஆயிரலாம். அந்த ஆயிலை எப்படி தயார் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தணும், இந்த விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா தெரியும். வீடியோவை லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. உங்க லைக் அண்ட் ஷேர் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இந்த ரெமடிக்காக 4ல இருந்து 5 ஊமத்தங்காயை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா கடுகு எண்ணெயை எடுத்துக்கோங்க. கடுகு எண்ணெய் மசாஜ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. 100 ml ஆயிலுக்கு 4ல இருந்து 5 ஊமத்தங்காயை எடுத்துக்கோங்க. இந்த ஊமத்தங்காயை ஒரு சின்ன உரல்ல போட்டு நைஸா இடிச்சு நல்லா பல்பி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க இந்த ஊமத்தங்காய் பல்பிய இந்த எண்ணெயில சேர்த்துடலாம். நீங்க பல்பியா தயார் பண்ணி வச்சிருக்க இந்த ஊமத்தங்காய முழுவதுமா இதுல சேர்த்துருங்க. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த ஆயில ஹீட் பண்ண போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி அதை நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தை வச்சிருங்க. இப்போ நம்ம இதை 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு சூடுபடுத்தணும். கிரீனிஷ் கலர்ல இருக்கிற இந்த காய் அப்படியே பிளாக் கலர்ல வரணும். கோல்டன் பிரவுன் கிடையாது, அதே மாதிரி பிரவுன் கலரும் கிடையாது. டோட்டலா பிளாக்கா மாறணும், அதாவது பூர்த்தியா கருகி போயிடணும். அந்த அளவுக்கு இந்த காயில இருக்கிற சத்துக்கள் முழுவதுமா இந்த எண்ணெயில வந்துடணும். இந்த மாதிரி பூர்த்தியா பிளாக்கா வர்ற வரைக்கும் சூடுபடுத்திருங்க. இப்போ நமக்கு இந்த ஆயில் ரெடி ஆயிருச்சு. பாத்தீங்க இல்லையா, இந்த காய் இப்போ டோட்டலா பிளாக்கிஷ் கலர்ல வந்துருச்சு. அதே மாதிரி ஆயிலோட கலரும் மாறி இருக்குது. இப்போ இத ஓரமா வச்சிடலாம். ஒரு பவுல இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆயில வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் ஆயில மட்டும் எடுத்துக்கோங்க. கசடு எதுவுமே எண்ணெயில விழாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஆயில் ரெடி ஆயிருச்சு. இந்த ஆயில நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊத்தி பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமா வலி இருக்குதோ, அதாவது அதிகமா சிரமப்படுறீங்களோ, அதிகமா நடக்க முடியாம ஓட முடியாம கஷ்டப்பட்டாலோ, அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க பாமையோ இல்ல டேப்லெட்டையோ எடுத்துக்காம உங்க வீட்டுல நீங்க தயார் பண்ண ஆயில் கண்டிப்பா உங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா, வேகமா இந்த ஆயில உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே பயன்படுத்த கூடாது, கொஞ்சமா சூடுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்கப்போ இந்த பவுல வச்சு சூடுபடுத்துங்க. இப்போ அந்த தண்ணியோட ஹீட்டுக்கு இந்த ஆயிலும் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சமா பபுள் பபுளா வர்ற வரைக்கும் சூடுபடுத்துங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆயிலை எடுத்து எந்த இடத்துல எல்லாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி கச்சிதமா மசாஜ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நீங்களே உங்களால தாங்க முடியற அளவுக்கு அழுத்தம் நல்லா கொடுத்து மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்றப்போ உள்ள இருக்கிற மசில் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகுது. நரம்புகளுக்கு உத்வேகம் ஏற்பட்டு பிளட் சர்க்குலேஷனும் நல்லா நடக்குது. எந்த இடத்துல எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வலியோ வீக்கமோ இருக்காது. உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஆயில் கியூர் பண்ண ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒருவேளை முதுகுல வலி இருந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்கள வச்சு மசாஜ் பண்ணி விட சொல்லுங்க. அப்போ கடுகு எண்ணெய், ஊமத்தங்காயில இருக்கிற சத்துக்கள் நமக்கு வலி நிவாரணியா வேலை பண்ணுது. இந்த ஆயில் உங்க உடம்புல இருக்கிற எல்லா வலிகளுக்குமே நிவாரணத்தை கொடுக்குது. ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டுல தயார் பண்ண இந்த நேச்சுரல் ஆயில் நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துறதோட நமக்கு வாழ்க்கையில எந்தவித வலிகளுமே வராம காப்பாத்துது. பாத்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியா தயார் பண்ண இந்த ஆயில அது எந்த அளவுக்கு உபயோகப்படுதுன்னு. இந்த ஆயில கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸா இருக்கும் இல்லையா, சோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். until then, take care, bye bye.